திருமணம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் செலவு பட்டியல். வெட்டிங் ஹால், கேட்டரிங், நகை, ஆடை, இப்படி ஒவ்வொன்றா சேர்த்து பார்த்தா இவ்வளவு பணம் எங்கிருந்து வரும்னு பயமா இருக்கும். அப்போ ஒரே வழி கடன் வாங்குறது தானா? இல்ல முன்னாடியே திட்டமிட்டு சேமிச்சா கடன் இல்லாமலேயே திருமணத்தை சமாளிக்க முடியுமா? முடியும். அதுக்கு எவ்வளவு தேவை, எப்படி சேமிக்கணும், எப்போ தொடங்கணும்? இன்னைக்கு அதை எளிமையா பார்க்கலாம். இதுவரைக்கும் சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு, இப்படி நம்ம பண வாழ்க்கைக்கு தேவையான பல முதன்மையான விடயங்களை பார்த்தோம். கடந்த வீடியோல சொந்த வீடு வாங்கணும்னா டவுன் பேமெண்ட்டுக்கு எவ்வளவு சேமிக்கணும், எப்படி ஹோம் ஃபண்ட் உருவாக்கணும்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இன்னொரு பெரிய செலவை பார்க்கலாம். அது திருமணம். திருமணத்துக்காக கடன் வாங்காம முன்னாடியே எப்படி திட்டமிட்டு சேமிக்கலாம்னு பார்க்கலாம். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். நம்ம கவினுக்கு இன்னும் சில மாசத்துல திருமணம். ஒரு பக்கம் திருமண ஏற்பாடுகள், இன்னொரு பக்கம் செலவு பட்டியல். வெட்டிங் ஹால், கேட்டரிங், நகை, ஆடை, இப்படி பட்டியல் போட்டு பார்த்தா தொகை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே போகுது. அதை பார்த்ததும் இந்த அளவுக்கு பணத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு கவினுக்கு பயம் வந்துருச்சு. கடன் வாங்கி சமாளிக்கலாமா, இல்ல வேற வழி இருக்கா? இந்த கேள்வி கவினுக்கு மட்டும் இல்ல, திருமணம் நெருங்குற நிறைய குடும்பங்களுக்கும் இருக்கும். பல குடும்பங்களுக்கு ஒரு திருமணத்துக்கு சுமார் 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு ஆகலாம். ஆனா இந்த 8 லட்சம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு மட்டும்தான். உங்க குடும்பம், உங்க தேவைகள், உங்க திருமண திட்டம், இதுக்கு ஏத்த மாதிரி தொகை மாறும். ஆனா ஒரு விடயம் மட்டும் முதன்மையானது. மொத்த செலவு எவ்வளவு வரும்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அதுக்காக எவ்வளவு சேமிக்கணும்னு திட்டமிட முடியும். இப்போ 2 வழி இருக்கு. ஒன்னு திருமணத்துக்கு கடன் வாங்குறது, இன்னொன்னு முன்னாடியே திட்டமிட்டு சேமிக்கிறது. கடன் வாங்கி திருமணம் நடத்தினா திருமணம் முடிஞ்ச அடுத்த நாளே செலவு முடிஞ்சிடாது. வட்டி, இஎம்ஐ, இது எல்லாம் தொடரும். ஆனா முன்னாடியே திட்டமிட்டு சேமிச்சா திருமணத்துக்கான தொகையை முன்னாடியே தயார் பண்ணிக்கலாம். அப்போ திருமணம் முடிஞ்சதும் அந்த செலவுக்கான கடன் சுமை இருக்காது. அதனால திருமணத்துக்கு முன்னாடியே திட்டமிடுறது ரொம்ப முதன்மையானது. இப்போ இந்த 8 லட்சம் எங்கெல்லாம் போகுதுன்னு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். வெட்டிங் ஹால், அப்புறம் கேட்டரிங் சுமார் 3,20,000 ரூபாய், நகை 2,40,000 ரூபாய், ஆடை 1,20,000 ரூபாய், மற்ற செலவுகள் 1,20,000 ரூபாய், மொத்தம் 8 லட்சம் ரூபாய். இதுல ஒவ்வொரு செலவையும் தனித்தனியா பிரிச்சு பார்த்தா பணம் எங்க போகுதுங்கிறது தெளிவா தெரியும். அதுதான் பட்ஜெட் போடுறதோட முதல் பயன். மொத்தமா எவ்வளவுன்னு மட்டும் பார்க்காம எங்க எவ்வளவு போகுதுன்னு பார்க்கணும். இப்போ கடன் வாங்கி திருமணம் நடத்துறத சிந்திச்சு பாருங்க. திருமணத்துக்கான செலவு ஒரே தடவை. ஆனா அந்த கடனுக்கான வட்டி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மாதம் மாதம் இஎம்ஐ. திருமணம் முடிஞ்சு நிறைய நாட்கள் ஆனாலும் அந்த செலவோட சுமை தொடர்ந்து இருக்கும். அதனால திருமணத்துக்கு முன்னாடியே சேமிக்க முடிஞ்சா அது ஒரு பெரிய நிம்மதி. திருமணத்துக்கு முன்னாடி இருக்கும் ஒரு சிறிய ஒழுங்கு திருமணத்துக்கு பின்னாடி இருக்கும் நீண்டகால சுமைய தவிர்க்க உதவலாம். அப்போ கடன் இல்லாம திருமணத்தை எப்படி திட்டமிடலாம்? 4 படி. முதல்ல மொத்த திருமண பட்ஜெட்டை கணக்கு போடுங்க. அடுத்தது அதுக்காக ஒரு தனி வெட்டிங் ஃபண்ட் வைங்க. மூணாவது மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க. கடைசியா இந்த சேமிப்பு தொடர்ந்தா திருமணத்துக்கான தொகை கொஞ்சம் கொஞ்சமா தயாராகும். இப்படி பட்ஜெட், வெட்டிங் ஃபண்ட், மந்த்லி எஸ்ஐபி, இந்த 3 சேர்ந்தா கடன் இல்லாம திருமணம் நடத்துற வாய்ப்பு உருவாகும். 2 வழியையும் ஒரு முறை ஒப்பிட்டு பார்ப்போம். கடன் வாங்கி திருமணம் நடத்தினா வட்டி சுமை, அதுக்கப்புறம் இஎம்ஐ ஒத்தடம். திருமணம் முடிஞ்சாலும் அந்த சுமை தொடரலாம். ஆனா முன்னாடியே சேமிச்சு நடத்தினா அந்த செலவுக்காக பின்னாடி இஎம்ஐ கட்ட வேண்டிய சுமை இருக்காது. அதோட மன அமைதியும் இருக்கும். திருமணம் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. அது முடிஞ்ச பிறகு அதோட செலவு நம்ம வாழ்க்கையையே சுமையாக்க கூடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே திட்டமிடுங்க. இப்பவே 4 விடயம் பண்ணுங்க. முதல்ல திருமணத்துக்கான தெளிவான பட்ஜெட் என்னன்னு கணக்கு போடுங்க. அடுத்தது அதுக்காக தனி வெட்டிங் ஃபண்ட் திறங்க. மூணாவது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எஸ்ஐபி தொடங்குங்க. ஏன்னா தொடக்கம் சீக்கிரமா இருந்தா சேமிப்பை தொடர்ந்து நடத்துறது எளிதா இருக்கும். கடைசியா தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைங்க. திருமணத்துல எல்லா செலவும் அவசியம்னு நினைக்க வேண்டியதில்லை. தேவையானது எது, தேவையில்லாதது எதுன்னு அதை பிரிச்சு பார்த்தாலே பட்ஜெட்டை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே 3 படி பண்ணுங்க.
முதல்ல மொத்த திருமண பட்ஜெட்டை கணக்கு போடுங்க. அடுத்தது ஒரு தனி வெட்டிங் ஃபண்ட் எஸ்ஐபி தொடங்குங்க. கடைசியா தேவையில்லாத செலவுகளை குறைங்க. இந்த மூணும் தொடர்ந்து நடந்தா திருமணம் நெருங்கும் போது பணம் எங்கிருந்து வரும்னு பயப்பட வேண்டிய நிலை இருக்காது. முன்னாடியே திட்டமிட்டிருப்பீங்க. அதனால கடன் இல்லாம திருமணத்தை சமாளிக்கிற பாதை தெளிவாகும். இந்த வீடியோ பொது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். இது பொருளாதார ஆலோசனை இல்லை. இப்போ கவினை மறுபடியும் பார்ப்போம். முன்னாடி வெட்டிங் ஹால், கேட்டரிங், நகை, ஆடை இதையெல்லாம் பார்த்ததும் எப்படி சமாளிக்கிறதுன்னு பயந்தாரு. இப்போ பட்ஜெட் இருக்கு, தனி வெட்டிங் ஃபண்ட் இருக்கு, எஸ்ஐபி இருக்கு. தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும்னு தெளிவும் இருக்கு. அதனால கடன் இல்லாத திருமணத்தை நடத்தலாங்கிற நம்பிக்கையும் கவினுக்கு வந்துருச்சு. இதுதான் ஒரு நல்ல திட்டமிடல் கொடுக்கிற மாற்றம். செலவு மாறாம இருந்தாலும் அதை சமாளிக்கிற முறை மாறிடும். இன்னைக்கு திருமண செலவை கடன் இல்லாம சமாளிக்க 3 விடயம் முதன்மையானதுன்னு பார்த்தோம். முதல்ல பட்ஜெட், மொத்தம் எவ்வளவு தேவைன்னு தெரியணும். அடுத்தது தனி வெட்டிங் ஃபண்ட் எஸ்ஐபி, அதுக்காக தொடர்ந்து சேமிக்கணும். கடைசியா தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். அதாவது பட்ஜெட், எஸ்ஐபி, நோ டெட். இந்த 3 இருந்தா முன்னாடியே திட்டமிட்டு கடன் இல்லாத திருமணத்தை சமாளிக்கலாம். இதுதான் இன்னைக்கான பாடம். திருமணம் மாதிரி குழந்தைகளோட எதிர்காலத்துக்கும் ஒரு பெரிய செலவு இருக்கு. அது படிப்பு. குழந்தை படிப்புக்கு தேவையான பணத்தை கடைசி நேரத்துல தேடுறதுக்கு பதிலா இன்னைக்கே கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கிட்டா அந்த இலக்கை சமாளிக்க முடியுமா? எவ்வளவு சேமிக்கணும்? எப்படி தொடங்கணும்? இதையெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வீட்டுல திருமணத்துக்காக தனி வெட்டிங் ஃபண்ட் இருக்கா? இல்ல அதுக்காக இன்னும் திட்டமிடலையா? உங்க பதில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குறிப்பா திருமண செலவுல தேவையில்லாத செலவு எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதையும் கமெண்ட்ல பகிருங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸை எளிமையா புரிஞ்சுக்க பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை திருமணத்துக்காக திட்டமிடுற உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. இது பணமும் பாதையும், உங்க பணம் உங்க பாதை.